வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோகுகன். இந்த பதிவில் நாம் தமிழ் புத்தாண்டு 2025க்கான எண் கணித பலன்களை பார்க்க போகிறோம். 14/4/2025 தமிழ் புத்தாண்டுக்கான கூட்டுத்தொகை எண் பார்த்தீங்கன்னா 9. 9ஆம் எண்ணுக்குடைய ஆட்சி கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன். யாருக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா அமையும்னு பார்ப்போம் வாங்க. கார் உற்பத்தி மற்றும் மின் சாதன உற்பத்தி துறை மிக சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு இது மிக சிறப்பான ஆண்டா அமையும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, பங்கு சந்தை, நகை உற்பத்தி மற்றும் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான ஆண்டா அமையும். காதலர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா காதல் தோல்வி இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். உங்கள் பிடிவாத குணத்தை மாற்றிக்கிட்டா வெற்றி உண்டு. இந்த ஆண்டு சுயநலம் மற்றும் திருட்டு அதிகமாக இருக்கும். நாம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு காய்கறி விலை கடுமையாக உயரும். தக்காளி, வெங்காயம் டாப்பில் இருக்கும். இந்த ஆண்டு தீ விபத்துகள் அதிகமாக காணப்படுறதுனால நம்ம எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்க இந்த ஆண்டுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்குரிய எண் 9. அதுக்குரிய கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன். அதனால இந்த வருஷம் நமக்கு நல்லா அமையணும்னா முருகனை மனமுருகி கும்பிட்டுட்டு வாங்க. அதுவே போதும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டு வாங்க, நிச்சயம் நிறைவேறும். கடன் தொல்லையா? செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூவால முருகனை அழகுபடுத்தி வேண்டிட்டு வாங்க, நிச்சயம் தீர்வு உண்டு. தீராத நோய் குணமாகணுமா? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு முருகனிடம் மனமுருகி வேண்டிட்டு வாங்க, நோய் தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.